இப்போ ஒரு சிலர்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இருக்காது. அப்படி இல்லாதப்போ ஒரு சில ப்ளவுஸ்க்குலாம் கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும். இல்லைன்னா அந்த ப்ளவுஸில் வந்து நூல் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அது போடும்போது நமக்கு ஒரு உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம ஓவர்லாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக போடணும். அந்த மாதிரி ப்ளவுஸஸ்க்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பட்டி ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, சைடு ஜாயிண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள். நார்மலாகவே நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாகவும் நீட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். பிசுறு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது. உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட்டை தவிர மற்ற எல்லா இடங்களுமே உங்களுக்கு பிசுறு எதுவுமே தெரியாமல் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு பட்டி பீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பட்டி பீஸில் இப்போ லைனிங் வந்து நீங்கள் எத்தனை லைனிங் கொடுத்துருக்குறீங்களோ அதை வந்து 2 பக்கமும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின் பீஸ் வந்து நம்ம ஒவ்வொரு பீஸ் கண்டிப்பாக வச்சுருப்போம். அதை வந்து இப்படி மேலே எடுத்து போட்டுக்கோங்க. மெயின் பீஸ் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ராங் சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடித்து திருப்பும்போது நமக்கு நல்ல பக்கம் வர மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இதுக்கு வந்து நீங்கள் ரெடி அளவில் எல்லா பீசஸுமே கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மெயின் பீஸை வந்து எக்ஸஸாக நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி விடாமல் நீங்கள் சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் அப்படிங்கிறது தையலுக்காக விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம நார்மலாக தைக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே அடித்து அப்படியே திருப்பிட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுப்போம். இந்த மாதிரி நம்ம பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம படிமான தையலோ அல்லது சுற்றிலும் வர தையலோ எதுவுமே போட வேணாம். இந்த மாதிரி எடுத்து வந்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ ஏற்கனவே நான் வந்து ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு கப் சைஸ் எல்லாமே பிடிச்சு வந்து நான் வச்சுருக்கேன். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு எந்த சைடு எந்த பட்டி வரும் அப்படிங்கிறத சரியாக வந்து எடுத்து போட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பட்டியாக நம்ம எப்படி இதை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதை ஒன்று வந்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஜாயின் பண்ணாலும். இப்போ இதில் இந்த லைனிங் பீஸ் வந்து கீழே எடுத்து போட்டுருங்க. பட்டியில் எடுத்து போட்டுட்டு இப்போ நீங்கள் நான் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம நார்மலாக ஒரு பட்டி எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ இந்த மெயின் பீஸை மட்டுமே ப்ளவுஸ் பீஸ் கூட வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இதுவும் அதை 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த தையல் அளவுக்கு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து அந்த மெயின் டாட் பிடிச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப்பில் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, இது இப்படியே வச்சு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது. இப்போ இதை இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதில் மேலே ஷோல்டரில் இருந்து ஃப்ரண்ட்டு பீஸை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இப்படி சுருட்டி எடுக்கும்போது நம்ம ஏற்கனவே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் இந்த மாதிரி நமக்கு மேலே கிடைக்கும். இப்போ அதை வந்து அப்படியே கீழே இருக்கிற லைனிங் கூட நீங்கள் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஒரு ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தையல் நமக்கு தெரியும். அந்த தையலுக்கு மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங்கையும் சேர்த்து நம்ம வந்து தையல் அப்படிங்கிறத நம்ம போடுறோம். இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ சென்டரில் 2 பக்கம் ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனில் ஏதாவது ஒரு சைடு விட்டு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பீசஸை நீங்கள் அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். இப்படி வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி ஜாயிண்ட் அப்படிங்கிறது ரெடி ஆகிடும். நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு படிமான தையல் அப்படிங்கிறது போடலாம். உங்களுக்கு வெளியில் தையலும் தெரியக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீட்டாக வச்சு ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே நின்றுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இந்த இடத்துல பட்டி ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல ஒரு படிமான தையல் அப்படியே ஃப்ரண்ட்டு பேக் 2 சேர்ந்த மாதிரியும், கீழே வந்து எஜ்ஜில் ஒரு தையலும், அதுக்கு மேலே 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையலும் நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த இடத்துல தையல் போடலை அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் நீட்டாக ஒரு அயர்ன் வந்து பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ நம்ம பட்டி வந்து பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணுறது இந்த மெத்தடு தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னொரு டைம் நீங்கள் போட்டு கூட பாருங்கள். இல்லை ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் வீடியோவை ஓட்டி விட்டுட்டு பார்த்துட்டே கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் பட்டி அப்படிங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2 பக்கமே நான் அந்த மாதிரி பட்டி பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைனிங் பீஸு மெயின் பீஸும் 2ம் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு வந்து அடித்து திருப்புறதுக்காக 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் வந்து போட்டுட்டு சுற்றிலும் சிசர் நாச் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி அடித்து நம்ம உள்பக்கமாக திருப்பணும். இப்போ அது திருப்புறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ அடித்து திருப்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ லைனிங்கு ஜஸ்ட் நான் உள்பக்கம் அப்படியே திருப்பி மட்டும் விட்டுருக்கேன், தையல் எதுவும் போடாமல்.
இப்போ எந்தெந்த சைடு என்னென்ன ஃப்ரண்ட் பீஸ் வைப்போமோ அதை வந்து சரியாக நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு மெயின் பீஸுக்கு மேலே மெயின் பீஸ் வர மாதிரியும் லைனிங் பீஸ் இருக்கிற பக்கம் லைனிங் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அந்த நம்ம கழுத்து அடித்து திருப்புறதுக்காக தையல் போட்ட இடத்துல அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச்சில் ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ தையல் போட்டுட்டு இந்த மாதிரி பேக் பீஸை எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்துடும். இன்னொரு பக்கமும் நான் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேக் சைடு பீஸை எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நமக்கு உள்பக்கம் பிசுறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னொரு பக்கம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதை அப்படியே நீட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தான் நம்ம வந்து படிமான தையல் அப்படிங்கிறது போடுவோம். 2 பக்கமே ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி நான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கம் ஃப்ரண்ட் பீஸையும் எடுத்து வந்து சைடில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வச்சு தைக்கணும். இப்போ இதை அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இதை சைடில் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ மேல் பீஸை இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க, கீழ் பீஸை அடியில் வந்து வச்சுக்கோங்க. மேலே இந்த 4 பீஸ்லேயுமே ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே லைனிங் பீஸ் மெயின் பீஸ் ரெண்டுமே அந்த மேல் ஓரம் வந்து ஒரே அளவில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே போடலாம். இந்த இடம் உங்களுக்கு எப்படி கைக்கு எசவு வருமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வராமல் உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். பேக்லேருந்து அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கமும் 2 தையல் அப்படிங்கிறது போட்டாச்சு. இப்போ பாருங்கள் 2 பக்கமுமே நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணியாச்சு. இந்த இடத்துல நல்லா க்ளீனாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் எப்போவுமே பேக் சைடு தான் இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அது நார்மலாக பேக் சைடுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அடுத்தது நீங்கள் இந்த படிமான தையல் போட்டுட்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், நெக்கை சுற்றிலும் ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்குக்கும் சரி கைக்கும் சரி நான் வந்து லேஸ் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். அதனால நான் அதை வந்து அடித்து நான் திருப்பிக்கிறேன். இதுவே நம்ம எந்த ஒர்க்குமே நம்ம பண்ணலை அப்படின்னா நீங்கள் நெக் பீஸ் தான் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மலாக இந்த மாதிரி அடித்து திருப்பும்போது சீக்கிரமே அந்த கழுத்து பகுதி வந்து டேமேஜ் ஆகும், கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நம்ம லேஸ் ஒர்க் வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அடித்து திருப்புறேன். அப்படி லேஸ் ஒர்க்கு நம்ம எதுவுமே வைக்கல, ப்ளைனாக நம்ம கழுத்து பீஸ் தான் கொடுக்க போகிறோம், அப்போ வந்து எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடில் ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து அந்த கழுத்தை சுற்றிலும் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு பீஸ் வந்து மெயின் பீஸும் லைனிங் பீஸும் வச்சு சுற்றிலும் தையல் போடாமல் தான் இருக்குது. அதையும் நம்ம அப்படியே கண்டினியூஸாக சுற்றிலும் தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம மெயின் பீஸ் லைனிங் பீஸ் ரெண்டுமே ஓரளவுக்கு சரிசமமாக இருக்க மாதிரி தான் கட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்கள் மெயின் பீஸ் வந்து அதிகமாக விட்டு கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ராங் சைடில் திருப்பி போட்டு லைனிங்கோடைய எட்ஜஸ்லேயே நீங்கள் தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சைடு ஜாயிண்ட் எப்படி பண்ணணும் பிசுறு தெரியாமல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. நார்மலாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த மாதிரி ராங் சைடில் திருப்பி விட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிப்போம், இடுப்போட சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே தையல் போடுவோம். இப்போ பிசுறு தெரியாமல் தையல் போடுறதுக்கு நீங்கள் ரைட் சைடில் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ரைட் சைடில் நீங்கள் கரெக்டாக இந்த எட்ஜஸ் ஸ்லீவ்லேருந்து இடுப்பு வரைக்கும் வரக்கூடிய எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த ஓரமாக தையல் அப்படிங்கிறத நீங்கள் போடுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் எட்ஜில் போட முடியுமோ அந்தளவுக்கு எட்ஜில் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு வெளியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தையலுக்கு வெளியில் சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அளவு துணி இருந்தால் போதும், ரொம்ப இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி தையல் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு சைடும் தையல் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் தையல் போட்டுட்டு நீங்கள் ராங் சைடு வந்து திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஓப்பனும் வேஸ்ட் ரவுண்டும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வேஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக என்னென்ன மெஷர்மெண்ட் இப்போ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 8 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பேக் சைடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இன்னொரு சைடு ஃப்ரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
இதை நீங்கள் ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக பார்த்துட்டு இதிலிருந்து நம்ம எவ்வளோ குறைச்சோம் அப்படின்னா நமக்கு சரியான வேஸ்ட் ரவுண்ட் வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 8 8 16, பேக்கில் வந்து 19 இன்ச் இருக்குது எனக்கு. இப்போ இந்த 19 இன்ச்சில் லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு 1.5 1.5 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா 3 இன்ச்சு போக நமக்கு 16 இன்ச்சு பேக் சைடு ரெடி அளவாக கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 8 8 16 இன்ச்சில் சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 13 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ பேக்கில் ஒரு 16, ஃப்ரண்ட்டில் ஒரு 13. அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்துக்கோங்க. 29 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டாக கிடைக்கும். இந்த அளவு எனக்கு போதுமானது அப்படிங்கிறதுனால நான் இதை அப்படியே வச்சுக்கிறேன். இதை விட நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா இப்போ இந்த 1.5 1.5 இன்ச்சு குறைச்ச இடத்துல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை இதை விட உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அந்த 1.5 இன்ச்சுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ 1.5 1.5 இன்ச் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்ம குறைச்சி சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். நார்மலாகவே இந்த மாதிரி நீங்கள் சைடு ஜாயிண்ட் பிசுறு தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக சைடு ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச் இடுவோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் 2 2 இன்ச் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் நம்ம பண்ணினாலுமே உங்களுக்கு அந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் இப்போ இடுப்பில் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்டு எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து தையல் பிரித்து விட்றேன். இப்போ சப்போஸ் எனக்கு பாடி பீஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா நான் பிரித்து விட்றேன் அப்படின்னா ஸ்லீவ் வரைக்குமே அந்த தையல் போகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் ஓப்பனும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிட்டோம், ஸ்லீவ் ஓப்பனும் மார்க் பண்ணிட்டோம், செஸ்ட் ரவுண்டு ஏற்கனவே நம்ம நாச் போட்டிருப்போம் அந்த இடத்துலையும் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரும்போது அந்த செஸ்ட்டு கிட்ட வரும்போது ஒரு லாக் தையல் அப்படிங்கிறது போடுங்க. இந்த மாதிரி லாக் தையல் நீங்கள் 3 தையல்லையுமே நீங்கள் லாக் தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ ஸ்லீவ் டைட்டாக இருக்குன்னா ஸ்லீவ் மட்டும் பிரித்தாங்கன்னா அது வந்து அதோட லாக் ஆகிக்கும், பாடி பீஸ்க்குள்ளே போகாது. அப்போ அவங்களுக்கு சரியாக இருக்கும். இதுவே பாடி பீஸ் டைட்டாக இருக்குன்னு பிரிக்கிறாங்க அப்படின்னா பாடி பீஸ் மட்டும் லூஸ் கொடுக்கும், ஸ்லீவ் பீஸ் அவங்களால பிரிக்க முடியாது. அந்த லாக் தையல் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவைன்னா அதை பிரிச்சுப்பாங்க. சப்போஸ் எனக்கு பாடி பீஸ் மட்டும் லூஸ் வேணும், ஸ்லீவ் பீஸ் மட்டும் லூஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த இடம் வரைக்கும் அவங்க பிரிச்சுப்பாங்க. அங்கே நம்ம லாக் தையல் போடும்போது அதுக்கு கீழேயோ மேலேயோ அவங்களுக்கு தையல் பிரிஞ்சு வராமலும் உங்களுக்கு இருக்கும். அதனால இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம், 3 தையல் அப்படிங்கிறது 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு அப்படிங்கிறது நம்ம முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறது ஃபினிஷ் ஆகிடும். இந்த ப்ளவுஸை நான் இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர்லாக் மிஷின் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க வெளியில் போய் நான் ஓவர்லாக் போட்டே ஆகணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபுல் ப்ளவுஸுக்குமே நீங்கள் ஓவர்லாக் போடும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வெளியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு மட்டும் நீங்கள் ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்டும் வந்து கம்மியாகும், ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். என்னதான் ஓவர்லாக் போட்டாலும் ஒரு சில ப்ளவுசஸில் குத்துற மாதிரி இருக்கக்கூடிய ப்ளவுசஸுக்கு இந்த மெத்தடை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் வந்து ரெகுலராகவே இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் மட்டும் நம்ம இப்போ அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கழுத்து பீஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வேறு மெத்தடில் ஜாயின் பண்ணணும். அது நான் எப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி.